சார் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்ட்டா. இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் என்ன? ரேடியேஷன்னா கதிர்வீச்சுன்னு அர்த்தம். ஒரு பொருள் இருந்து கதிர்வீச்சுன்றது வேறு ரைட்டா, ஒளி வேறு ரைட்டா. அதான் அலைகள் தான், எல்லாமே அலைகள் தான். ஆனால் ரேடியேஷன்றது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு அணுகுண்டை போடுறோம், ஒரு 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 ஊரில் போய் அணுகுண்டை போடுறோம், அதில் ரேடியேஷன் ஆகும். ஏன்னா கதிர்வீச்சு வெளியில் வரும், அது பாதிக்கும் மனிதர்களை ரைட்டா. அதே மாதிரி இது என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் சொல்கிறோம். இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் சொன்னால் என்ன மீனிங்னா, அதாவது அகச்சிவப்பு கதிர்வீச்சுன்னு அர்த்தம். இதுவும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். அதாவது என்னது, மின்காந்த அலைகள் தான். இது எதுக்குள்ளே வருது? ஸ்பெக்ட்ரத்துக்குள்ளே வருகிறது, நிறமாலைக்குள்ளே தான் வருகிறது ரைட்டா. எப்படி உன் வீட்டுக்குள்ளே போன உடனே இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, இப்படி இத்தனை இருக்குது இல்லையா. வீட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது. கிச்சன்லேருந்து கதிர்வீச்சு இது ஒரு பேண்ட் வித்து, இதுக்கு ஒரு அலைவரிசை இருக்கும். அதாவது ஒரு ரூமுக்கு ஒரு அலைவரிசை இருக்கும். அப்போ அதேமாதிரி பணக்காரங்க வீட்டுக்குள்ளே போனால் 10 பெட்ரூம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பெக்ட்ரம் என்ன செய்யணும்? ஸ்பெக்ட்ரம்னு என்ன சொன்னால் நிறமாலைன்னு சொல்லுவாங்க, அதாவது அலைவரிசைன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்குள்ளே தான் ஒவ்வொரு பேண்ட் வித் என்னது, ஒரு அலைவரிசை நீளம் அவ்வளோ, அதுக்குள்ளே தான் அது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் செல்லும். அந்த நீளத்துக்குள்ளே தான் அது பவர், அவ்வளோதான். அப்படி ஏகப்பட்ட இதை வச்சுருக்கோம் இந்த என்னது ஸ்பெக்ட்ரம் ரைட்டா. அப்போ இதில் இந்த என்னது இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அது செல்லும். அப்போ அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்? அகச்சிவப்பு கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. இதை பற்றி பார்க்கலாம். என்ன சொல்கிறான்னா, இட் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஹாட் பாடிஸ் அப்படின்னா. இது எதிலிருந்து உண்டாக்கப்படுகிறது? வெப்பமான ஒரு பொருளிலிருந்து உண்டாக்கப்படுகிறது ரைட்டா. இது எதிலிருந்து இது இருக்கிறது, இருக்கிறது. ப்ரொடியூஸ்னா உண்டாக்கப்படுகிறது. எதிலிருந்து? ஃப்ரம் ஹாட் பாடிஸ்னால் ஒரு வெப்பமான ஒரு பொருளிலிருந்து உண்டாக்கப்படுகிறது அப்படின்னா. ஆல்சோ நோன் அஸ் ஹீட் வேவ்ஸ். என்னது இது எவ்வாறாக அறியப்படுகிறது? இது ஒரு வெப்ப அலைகள் என்று அறியப்படுகிறது. அண்டு ஆல்சோ வென் த மாலிகுல்ஸ் அண்டர்கோ ரொட்டேஷனல் அண்ட் வைப்ரேஷனல் டிரான்சிஷன்றான். அப்போது இங்கே இதில் மாலிகுல் அப்படின்னு என்னது? மாலிகுல்னால் பல ஆட்டங்களை கொண்டிருக்கும் ரைட்டா. இருக்கிறதுலே மிக சிறிய பொருள் என்னது? ஆட்டம். இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பொருள்னா ஆட்டம். அதுக்கு கீழே எந்த சிறிய பொருளும் கிடையாது. ஆட்டத்துக்குள்ளே என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும், அண்டு நியூட்ரான் இருக்கும் ரைட்டா. நியூட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜு, புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜு, அண்டு அதை சுற்றி என்ன வரும்? எலக்ட்ரான் இருக்கும். இதை இருக்கிறதுலே சின்ன பொருள். ஆனால் பல ஆட்டங்களை கொண்டு இருக்குது ஒரு மாலிகுல் ரைட்டா. புரியுதா? அப்போ என்ன சொல்கிறான்? மாலிகுலை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, வென் த மாலிகுல்ஸ் அண்டர்கோனா செயல்படுகிறது. அண்டர்கோனா செயல்படுகிறது. இதில் ரொட்டேஷ்னல் அண்டு வைப்ரேஷ்னல் டிரான்சிஷன் அப்படின்னா. ரொட்டேஷ்னல் என்னென்னா, இப்போ ஒரு மாலிகுல் என்னது, அதுக்குள்ளே ஆட்டங்கள் இருக்குது. அது ரொட்டேஷனல், அது தன்னைத்தானே ரொட்டேஷனும், அதாவது சுற்றும். அது தன்னைத்தானே சுற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது நீங்களும் தன்னைத்தானே சுற்றுறீங்களா இல்லையா? இப்போ நான் பூமியில் நிற்கிறேன், பூமி சுழல்கிறது, அதனால தான் நான் மேலே ஆகாயத்தில் போகலை. பூமி சுழல்வதை நின்று விட்டால் நான் ஆகாயத்தில் பறந்து போயிடுவேன். இந்த பூமியானது தன் சுழலை நிறுத்தி விட்டால் நான் என்ன செஞ்சு விடுவேன்? ஆகாயத்தில் பறந்துடுவேன். நான் பறக்க மாட்டேன். எல்லா பொருள்களும் இந்த பூமியில் இருக்க பொருள்கள் அனைத்தும் ஆகாயத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாலிகுல் சுழலும் போது, அப்போ மாலிகுலுக்கு உள்ள ஆட்டம் இருக்கிறது இல்லையா, அது என்ன? வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷன் மேலேயும் கீழே இப்போ ஊஞ்சல் மாதிரி ரைட்டா. அப்போ அந்த மாலிகுலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டங்கள் என்ன செய்ய? வைப்ரேட் ஆகும். இந்த மாலிகுல் சுழலும் போது ரொட்டேஷனல், இது 2 மாலிகுல் எதற்கு உட்படுகிறது? ரொட்டேஷ்னல் அண்டு வைப்ரேஷனல் டிரான்சிஷன், மாற்றங்களுக்கு உட்படுகிறது. அப்போ மாலிகுலர் என்ன செய்கிறது? ரொட்டேஷனல் பண்ணுகிறது, சுற்றுகிறது. அப்போ அது சுற்றும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம் என்ன செய்கிறது அப்படின்னா, வைப்ரேஷன் ஆகுறது. ஆட்டம் வெளியில் போகாது, அதுக்குள்ளே வைப்ரேஷன் அப் அண்ட் டவுன் போகும், அவ்வளோதான். அதை டிரான்சிஷன் சொல்கிறான். டிரான்சிஷன் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்போது த வேவ் லென்த், இதனோட அலை நீளம் ரைட்டா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட் அண்டு டு பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு
ஒரு அலை நீளம் என்னது, ஒரு வேவோட பீக் பாசிட்டிவ் ஆம்பிளிடியூட் அண்டு நெக்ஸ்ட் அலையோட பாசிட்டிவ் ஆம்பிளிட், அதுதான் வேவ் லென்த். இல்லை நெகட்டிவ் ஆம்பிளிடியூட் நெகட்டிவ் ஆம்பிளிடியூட், அது ஒரு வேவ் லென்த். ரெண்டுமே ஒன்று தான். இதனோட வேவ் லென்த் எவ்வளவு, 8 × 10⁻7 மீட்டர், ரைட்டா. அதிலிருந்து 5 × 10⁻³ மீட்டர். இந்த 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 அளவுக்கு உள்ளதாக இருக்கும், இதிலிருந்து இது வரைக்கும். இப்போ லிசா எவ்வளோ மார்க் எடுப்பா அப்படின்னா 80 மார்க்லேருந்து 95 மார்க் வரைக்கும் எடுப்பாள். ஒன்று 80 எடுக்கலாம், இல்லை 81 எடுக்கலாம், இல்லை 82 எடுக்கலாம், 83 எடுக்கலாம். ஆனால் 100 எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், உதாரணமாக சொல்லுகிறேன், ரைட்டா. அப்போ இதுக்குள்ளே தான் எடுப்பாள். அதான் சொல்கிறேன். இதனோட அலைவரிசை எவ்வளோ என்றால் 8 × 10⁻7 மீட்டர், ரைட்டா, டு 5 × 10⁻³ மீட்டர் வரைக்கும் இருக்கும், ரைட்டா. அண்ட் இதனோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், ஃப்ரீக்வன்சி என்னது, அலை எண்கள். அலை எண்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஒரு 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 அலை மேலே போயிட்டு கீழே வந்தால் அது ஒரு அலை. அப்போ இன்னும் மேலே போயிட்டு கீழே வந்து அந்த இதில் நின்னால் நீங்கள் பாருங்கள், திரும்பி சொல்லித்தரேன். அலை என்னென்னது, இது ஒரு கோடு, இதில் மேலே போகுது ஒரு அலை, இது ஒரு அலை, ரைட்டா. இது ஒரு ஃப்ரீக்வன்சி. அப்போ திரும்பி மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்தால் இது 2 ஃப்ரீக்வன்சி ஆகிப்போச்சு, ரைட்டா. அப்போ வேவ் லென்த் என்னது, இந்த பாசிட்டிவ் ஆம்பிளிடியூட்லேருந்து இந்த பாசிட்டிவ் ஆம்பிளிடியூடுக்கு அடுத்த அலைக்கு உண்டான தூரம். இல்லை நெகட்டிவ் இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம், எப்படி வேணால் நெகட்டிவ் ஆம்பிளிடியூட் டு நெகட்டிவ் ஆம்பிளிடியூட் எடுத்துக்கலாம், ரைட்டா. சார் நெக்ஸ்ட், இட் ப்ரொவைட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு சேட்டலைட்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் சோலார் செல்ஸ். இது எதை வழங்குகிறது, ஈட்டுன்னு எதை குறிக்கிறது, இதைத்தானே குறிக்கிறது. எதை குறிக்கிறது என்றால் இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை குறிக்கிறது. இந்த அலைவரிசை, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், இதை இன்ஃப்ராரெட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஓட கதிர்வீச்சுகள் எதை வழங்குகிறது, சேட்டலைட்ன்றது நம்ம ஆகாயத்துக்கு மேலே, நம்ம பூமிக்கு மேலே ஆகாயத்தில் நம்ம சேட்டலைட்டை நிப்பாட்டி வச்சுருக்கோம். அதுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா. அப்போ அதில் சோலார் பேனல்கள் இருக்கும். எது, சேட்டலைட்டில் சோலார் பேனல்கள் இருக்கும். சோலார் பேனல் என்னது, அதன் மூலியமாக இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அந்த சேட்டலைட்டுக்கு ஆற்றலை வழங்குகிறது, ரைட்டா. அப்போ ப்ரொவைட்ஸ், என்ன குறிக்குது, இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை குறிக்குது, அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ ப்ரொவைட்ஸ் வழங்குகிறது, எதை வழங்குகிறது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின் ஆற்றலை வழங்குகிறது. எதற்கு, டு சேட்டலைட்னு நம்ம மேலே நிறுத்திருக்கோம் இல்லையா, அதற்கு வழங்குகிறது, ரைட்டா. பை மீன்ஸ் ஆஃப் சோலார் செல். எப்படி வழங்குகிறதுன்னு சொன்னால் அந்த காந்த அலைகள் வழங்காது, பை மீன்ஸ் ஆஃப் சோலார் செல்ஸ். அப்படின்னா இந்த சோலார் செல்கள் மூலமாக இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் என்ற ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு எதற்கு ஆற்றலை வழங்குகிறது, சேட்டலைட்டுக்கு ஆற்றலை வழங்குகிறது, ரைட்டா. சரி, ரைட். சோலார் செல்லிருந்து ஆற்றல் உண்டாகிறது, ரைட்டா. இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ், இது பயன்படுத்தப்படுகிறது எதற்கு, டு ப்ரொடியூஸ் டீஹைட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ்னால் இப்போ நம்ம ஒரு பல பழங்கள் நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வர்றோம், அதை நான் அமெரிக்காவுக்கு அனுப்பணும், ரைட்டா. அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னா அப்படியே அனுப்புனா முடியாது. ஏன்னா அதில் புதுசாக ஒரு பழத்தை நான் உண்டாக்கி வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னு சொன்னால் அதில் ஈரப்பதம் இருக்கும். அது அப்போ அந்த ஈரப்பதத்தை நம்ம வெளியில் எடுக்கணும். ஈரம் இருக்கும் இல்லையா, எந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, நீ காய்கறியோ எந்த இதை வாங்கிட்டு வந்தால் அதில் ஈரம் இருக்கும். அந்த ஈரத்தை நம்ம வெளியில் கொண்டு போகணும். அதான் ஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. ஹைட்ரேட்னா ஈரத்தை நீக்குவது, அதில் உள்ள நீரை நீக்குவது, ரைட்டா. அப்போ நீரை நீக்கிவிட்டால் அந்த ஃப்ரூட் என்னவாயிரும், ட்ரை ஆயிடும், ட்ரை ஃப்ரூட் ஆயிரும். அது கெட்டு போகுமா, கெட்டு போகாது. அதனால் இந்த நீரை நீக்குவதற்கு பேர் தான் ஹைட்ரேட்டட்னா நீர் இருக்கிறது, டீஹைட்ரேட்டட் நீரை நீக்குவது. அந்த ஃப்ரூட்ஸ் என்னது, அந்த ஒரு ஃப்ரூட்ஸ் பழங்களில் உள்ள நீரை நீக்குவதற்கு இவைகள் இந்த கதிர்வீச்சுகள் பயன்படுத்தப்படுகிறது. அண்டு நெக்ஸ்ட் எதற்கு அப்படின்னா ஹீட் தெரபி ஆஃப் மஸ்குலார் பெயின் அண்டு ஸ்ப்ரெயின் அப்படின்றான். ஹீட் தெரபின்னா வெப்பம். இப்போ சில பேருக்கு முதுகில் ஒரு கட்டி வந்துடுச்சு, அந்த கட்டியை நீக்கணும்னு டாக்டர்கிட்ட போவாங்க. அப்போ அவர் ஹீட் தெரப்பி கொடுப்பாரு. ஹீட்னா வெப்ப சிகிச்சை, தெரப்பின்னு என்னது, சிகிச்சை கொடுக்குறாங்கள டாக்டர்கள், அதை தான் சொல்லுவாங்க வெப்ப தெரப்பி சிகிச்சை கொடுப்பாங்க. எப்படின்னா அது வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட்
ரேடியேஷன் உள்ள ஒரு கதிர்வீச்சு அது மேலே வைப்பாங்க. அது ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை மேலே வைக்கும்போது அது அதிகமான வெப்பத்தை உண்டாக்கும் போது அந்த கட்டி கரைந்து விடும். ரைட்டா? அப்போ இட் கிவ்ஸ் இது இது என்னது ஹீட் தெரபி அப்படின்னா வெப்ப சிகிச்சை ஃபார் மஸ்குலார் பெயின். மஸ்குலார் பெயின் என்னது? தசைகளில் ஏற்படக்கூடிய வலிகள். நம்ம தசை இருக்கு இல்லையா, மஸ்குலார்னா தசைகளில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு ஒரு வெப்ப சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அல்லது ஸ்ப்ரெயினாலும் அதே தான். ரைட்டா? அப்போ டிவி ரிமோட் அதுக்கடுத்து நம்ம டிவியில் ரிமோட் இருக்குல்ல, டிவி வச்சுருக்கோம் ஒரு இடத்துல, அப்போ இன்னொருத்தர் ரிமோட் வச்சுருக்கோம். ரைட்டா? ரிமோட் மூலிமா டிவி ஆன் பண்ணுறோம். அப்போ எப்படி டிவி ஆன் ஆகுது? ரிமோட் மூலிமா ஆன் பண்ணால் ஆன் ஆகுது அப்படின்னா இந்த வேவ்ஸ் மூலிமா தான், இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். அந்த டிவி ரிமோட்டில் என்ன இருக்குது? இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் இருக்கிறது. இதன் மூலிமா தான் அந்த டிவி வெப்ப ஆற்றல் மூலிமா தான் டிவியை நான் ஆன் பண்ணுறேன். அப்போ டிவி ரிமோட் அஸ் எ சிக்னல் கேரியர். அந்த டிவி ரிமோட் எப்படி வேலை செய்கிறது? சிக்னல்னா அலைவரிசை. இதில் உள்ள அலைவரிசை எடுத்து செல்கிறது. கேரியர்னா எடுத்து செல்லுது. கேரியர்னு என்னது? கேரியர் டிஃபன் பாக்ஸா தூக்கிட்டு போகிறதுக்கு? கேரியர்னா எடுத்து செல்கிறது. இப்போ பஸ்ஸு யாரை எடுத்து செல்கிறது? மனிதர்களை எடுத்து செல்கிறது. புரியுதா? அதே மாதிரி இந்த டிவி ரிமோட் எதை எடுத்து செல்கிறது? அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸை, அதாவது இன்ஃப்ராரெட் ரேஸை எடுத்து சென்று அந்த டிவியை ஆன் பண்ணுகிறது. ரைட்டா? அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் எதை சார்ந்தது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் அது ஒரு பிரிவு. பொதுவாக நல்லா பார்த்துக்கோங்க, இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். அப்போது டு லுக் துரிய ஹேஜ் ஃபோக் அல்லது மிஸ்ட் அப்படின்றான். இது பாருங்க, ஹேஸ் அப்படின்னு என்னதுன்னா, இப்போ மேலே பனிமூட்டம் இருக்கிறது, ஆகாயத்துக்கு மேலே பனிமூட்டம் இருக்குது. ரைட்டா? ஆனால் 2 பனிமூட்டம் நீ பார்த்திங்களா? மேகம் பனியாக இருக்கிறதுன்னு என்னது? பனிமூட்டம் எப்படி வரும்? ஒரு பல பொருள்கள், அதாவது பூமியிலேருந்து எவாப்ரேட் ஆனால் பல பொருள்கள், ரைட்டா, காற்றுல போதில்ல. இப்போ நீ என்ன பண்ணுற? இப்போ பல ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா எரிப்பாங்க. அந்த எரிக்கிறது அது எரிக்கும்போது என்ன பண்ண, நீ ஒரு பொருளை எரிக்கும்போது அந்த பேப்பர்லாம் மேலே ஆவியாக போகுதில்ல, பேப்பரை நீ எரிக்கும் போது அந்த காற்று மட்டும் இல்லை, அந்த பேப்பரில் உள்ள சின்ன சின்ன துகள்களும் மேலே போகும். இந்த மாதிரி துகள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பனிமூட்டம் மாதிரி உண்டாகும் ஆகாயத்தில். அதுக்கு பிறகு ஹேஜுன்னு சொல்லுவாங்க. ஹேஜுன்னா துகள்களால் உண்டாக்கப்படக்கூடிய பனிமூட்டம். அப்போ மிஸ்ட்டுன்னு என்ன? அதுவும் பனிமூட்டம் தான். ரெண்டுமே பனிமூட்டம் தான். ஹேஜ் அப்படின்னு சொன்னால் துகள்களால் வேஸ்ட்டு துகள்களால், அதாவது கழிவு துகள்களால் ஆகாயத்தில் உண்டாக்கப்படக்கூடிய ஒரு பனிமூட்டத்துக்கு ஹேஜ். அதேமாதிரி நம்ம கடலில் நீர் ஆவியாகிறது. ரைட்டா? நீர் ஆவியாக போகுது, அது ஒரு பனிமூட்டத்தை உண்டாக்கும். அது நீரினால் உண்டாக்கப்பட்ட ஒரு பனிமூட்டம். அதற்கு பேர் என்னது? மிஸ்ட்டு. ரெண்டுமே பனிமூட்டம் தான். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. ரைட்டா? அப்போ டு லுக் துரு ஹேஜ் அண்டு அல்லது மிஸ்ட்டு, இதை பார்க்கலாம். டு லுக் துரு நம்ம இந்த கதிர்வீச்சை நாம் இதன் மூலமாக பார்க்கலாம். டு லுக்குன்னா பார்க்கலாம். இது துரு இந்த ஹேஜ் பனிமூட்டம் மற்றும் மிஸ்ட் பனிமூட்டமெல்லாம் பார்க்கலாம். அண்டு மேலும் யூஸ்னு பயன்படுத்தப்படுகிறது இன் நைட் விஷன் ஆர் இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றான். இதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம்னா இன் நைட் விஷன் அப்படின்னா, நான் ஆர்மியில் இருக்கும்போது பயன்படுத்தியிருக்கேன். நைட் விஷன் பங்களாதேஷ் பார்டரில் ஒரு சாதனம், அது 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஒரே ஒரு லென்ஸு தான், சின்ன லென்ஸு, அது 2 லட்ச ரூபாய்க்கு மேலே அப்பயே. அது என்ன செய்யும்னா, நான் இருட்டில் நின்றுட்டுருப்பேன், பார்டரில், இந்திய எல்லையில் நின்றுட்டுருக்கும்போது அந்த இருட்டில் நான் அப்படியே பார்த்தா எனக்கு எதிர்த்தால யார் வர்றாங்க, அங்கே தூரத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் யார் இருக்கான்னு தெரியுமா? தெரியாது. 1 கிலோமீட்டர் தூரத்தில் யார் இருக்கான்னு தெரியுமா? மலையில் தெரியாது. ஆனால் இந்த நைட் விஷன் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க ஆர்மியில். இது மூலிமா நான் பார்த்தேன்னா எனக்கு மட்டும் தெரியும் யார் எதிர்த்தால. ராத்திரி நேரத்தில் தெரியும், இரவு நேரத்தில் என் கண்களுக்கு மட்டும் இந்த கிளாஸ் மூலியமாக நான் எந்த திசையை நோக்கி பார்த்தாலும் எனக்கு தெரியும். ஆனால் பேக்ரவுண்டு மட்டும் க்ரீனாக இருக்கும். இது இப்போ நான் பகலில் பார்க்குறேன், அப்போ பேக்ரவுண்டு எப்படி இருக்குது? வெள்ளையாக தானே இருக்குது. ஆனால் இரவில் இந்த நைட் விஷன் கிளாஸை வச்சு நான் பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு பொருள்கள் அனைத்தும் தெரியும்.
நைட் விஷன் இரவு நேரத்தில் யார் யார் வர்றாங்க எங்கே போகிறாங்கன்னா அந்த கிளாஸ் மூலியமாக எப்படி கண்ணாடி போட்டிருக்கல கண்ணுக்கு அதே மாதிரி அதை அணிந்து கொண்டு நான் பார்த்தால் கண்ணாடிக்கு பதிலாக அந்த நைட் விஷன் கிளாஸ் என் கண்ணில் மாட்டிக்கிட்டு நான் பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு பகலில் தெரிகிற மாதிரி நைட்டில் தெரியும். ஆனால் பேக்ரவுண்டு மட்டும் அந்த வர்ற ஆளுகளுக்கு பின்னாடி பச்சையாக தெரியும். நான் பார்த்துருக்கேன் இது. அதனால் சொல்லுகிறேன் நைட் விஷன் கிளாஸில் இந்த கதிர்வீச்சு பயன்படுத்தப்படுகிறது. அண்ட் இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபி, இன்ஃப்ராரெட்னா அகச்சிவப்பு ஃபோட்டோகிராஃபினா படம் எடுப்பதற்கு பயன்படுகிறது. இதெல்லாம் இதில் முடிஞ்சிடுச்சு. ரைட்டா. நெக்ஸ்ட்டு விசிபிள் லைட் என்னது நாம் பார்க்கக்கூடிய வெளிச்சம். ரைட்டா. இதுவும் என்னது ஒன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை இன்கேண்டிசன்ட் பாடிஸ் அப்படின்றான். இப்போ நம்ம ஒரு மெழுகுவத்தி ஏற்றுறோம். மெழுகுவத்தி வீட்டில் கரண்ட்டு போச்சு, அம்மா சொல்கிறா அடி லிசா உமா சொல்கிறா லிசா மெழுகுவத்தி ஏற்றுட்டின்றான். அப்போ மெழுகுவத்தியை பொருத்தி வைக்கிறேன். அப்போ மெழுகுவத்தி என்ன செய்யுது? வெப்பத்தினால் நீ பொருத்தி வச்சோன்னா அந்த மெழுகுவத்தி என்னது ஜுவாலையே உண்டாக்குறது. அப்போ வெப்பம் உண்டாகிறதா? வெப்பத்தினால் வெளிச்சம் உண்டாகிறதா? மெழுகுவத்தியை பொறுத்துனோன்னு என்ன ஆகுது? அது எரியுது. அப்போ அந்த மெழுகுவத்திக்கு மேலே வெப்பம் உண்டாகுதா? அந்த வெப்பத்தினால் வெளிச்சம் உண்டாகிறதா? அதை இன்கேண்டிசன்ட் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. பாடிஸ்னால் பொருள். அப்போ மெழுகுவத்தி ஒரு இன்கேண்டிசன்ட் பாடி. அப்போ அதை நீ அது மெழுகுவத்தி என்ன செய்த? வெப்பத்தை உண்டாக்குகிறது. அது எரியுது. அப்போ வெப்பம் உண்டாகுதா? அந்த வெப்பத்தினால் உண்டாகக்கூடிய வெளிச்சம், அதான் சொல்ல விசிபிள் லைட்ஸ். உன் கண்ணுக்கு தெரியும். அதனால தான் அவன் கண்ணுக்கு தெரிகிறது. ரைட்டா. இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை இன்கேண்டிசன்ட் பாடிஸ். இன்கேண்டிசன்ட் பாடிஸ் என்னது? இன்கேண்டிசன்ட் என்னது? வெப்பத்தினால் உருவாகும் வெளிச்சம். அது யார் உண்டாக்குறாங்க? எந்த பொருள் உண்டாக்குறதோ அதுக்கு பேர் தான் பாடிஸ், உடம்பு. ரைட்டா. அண்ட் ஆல்சோ இட் ரேடியேட்டட் பை எக்ஸைட்டிங் ஆட்டம்ஸ் அப்படின்ட்டா. இது அது எரியுது. ஆனால் பக்கத்தில் வெளிச்சம் எப்படி தெரிகிறது? அது ரேடியேஷன் ஆகிறதுனால தான் தெரிகிறது. ரேடியேஷன் கதிர்வீச்சை உண்டாக்குவதனால தான் தெரிகிறது. பை ஆட்டம்ஸ். ஏன்னா அந்த வெப்பத்தில் ஆட்டம் இருக்கிறது. அந்த ஆட்டத்தினால் கதிர்வீச்சை உண்டாக்குறதுனால தான் இது தெரியுது. அண்ட் இது ரேடியேட்டட் பை எக்ஸைட்னா விருப்பமுள்ள ஆட்டங்கள், சந்தோஷமான ஆட்டங்கள். எக்ஸைட்டட்னு ஐ எம் எக்ஸைட்டிங் வித் யுவர் இன்விடேஷன் அப்படின்றான். நீ என்னை வரவேற்றதுனால் நான் உற்சாகம் அடைகிறேன் அப்படிங்கிறான். இப்போ இங்கிலீஷில் ஒரு ஐ எம் எக்ஸைட்டட் வித் யுவர் ரிசப்ஷன்னா நீ என்னை வரவேற்றாய், அதனால் நான் உற்சாகம் அடைகிறேன் அப்படின்றான். எக்ஸைட்னா உற்சாகம். அப்போ இந்த மெழுகுவத்தி எரியறதுனால வெப்பத்தினால் வெளிச்சங்கள் ஏற்படுகிறது என்றால் அதில் ரேடியேஷன் ஆகிறது. என்னது? வெப்பம் ரேடியேஷன் ஆகிறது. அது எதனால்? பை ஆட்டம். அந்த ஆட்டம் என்ன? அது ஆட்டத்துக்கு தான் சொல்ல எக்ஸைட்டட் ஆட்டம்னு சொல்கிறாங்க. உற்சாகமான ஆட்டங்கள், அணுக்கள் என்று சொல்லுகிறான். உற்சாகமான அணுக்கள் என்று சொல்லுகிறான். இன் கேஸஸ். இதில் கேஸில் தானே வருது. இப்போ நீ குடியிருக்க வீடு எங்கேயோ, இந்த பூமியே கேஸ் தானே. ஆக்சிஜன் கேஸ் இருக்குது, உன்னை சுற்றி ஆக்சிஜன் கேஸ், எல்லா கேஸ், நைட்ரஜன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த கேஸில் தான் இது வெளிச்சம் வருகிறது. ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு த வேவ் லென்த் ரேஞ்ச். இதனோட வேவ் லென்த் எவ்வளவு? அலைநீளம் 4 × 10⁻⁷ மீட்டர் இதிலிருந்து எது வரைக்கும்? 7 × 10⁻⁷ மீட்டர் வரைக்கும் இருக்கிறது. இதிலிருந்து இது வரைக்கும் இதுக்கு இடைப்பட்ட எல்லாமே இந்த அலைவரிசை தான். அண்டு ஃப்ரீக்வன்சி, இதனோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், அலை நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா அலை எண்கள். ஃப்ரீக்வன்சின்னா அது அலை நீளம், வேவ் லென்த்துன்னா. இது ஃப்ரீக்வன்சினா அலை எண்கள் எவ்வளோ இருக்கும்னா 7. நல்லா பார்த்துக்கோங்க. வேவ் லென்த்துனா அலை நீளம், அது ஆம்ப்ளிடியூட் டு ஆம்ப்ளிடியூட். இது ஃப்ரீக்வன்சினா எண்கள். ரைட்டா. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 7 × 10⁻14 ஹெட்ஸ். ஹெட்ஸ்னு என்னது? ஒரு அலை நீளம். ரைட்டா. ஒரு அலையோட இதுதான் ஹெட்ஸ். நான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் மறந்துடுவீங்க. இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு ஹெட்ஸு. ரைட்டா. இது என்னது? இது மொத்தம் எவ்வளோ? ஒரு ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இப்படி போட்டேன், அப்போ எத்தனை இருக்குது? 2 ஹெட்ஸ் இருக்குது. அப்போ இப்படி போட்டேன், அப்போ எத்தனை? 3 ஹெட்ஸ் இருக்குது. 3 அலை எண்கள். ரைட்டா. பார்த்துக்கோங்க, நான் திரும்பி சொல்கிறேன், மறந்துடக்கூடாது. ரைட்டா. அப்போ இது ஒபேஸ்னா இது செயல்படுகிறது. ஒபேஸ்னா அடிபணிகிறேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லுவான். ரைட்டா.
நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்கிறேன் அப்படின்ற பொருள்படும் இங்கிலீஷில். ஆனால் இது இந்த இடத்துல ஃபிசிக்ஸில் இட் ஒபேஸ் அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆனது ஒபேஸ்னு செயல்படுகிறது அப்படின்ற பொருள். ரைட்டா? எதற்கு? த லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். லாஸ் ஆஃப்னா விதிமுறைகள். ரெஃப்ளெக்ஷன் என்ற விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுது. ரெஃப்ளெக்ஷன் நீ கண்ணாடியில் போய் உன் மூஞ்சியை பார்க்குற, உன் மூஞ்சி வந்து அதில் பட்டு பிரதிபலிக்குதா, அதான் ரெஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு. ரெஃப்ளெக்ஷன். அதுக்கு ரெஃப்ராக்ஷன், ஊடுருவல். ஊடுருவல் என்னது? இப்போ தண்ணியில் படுது ஒரு பிம்பம், அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போகுதுல வெளிச்சம், தண்ணிக்குள்ளேயே வெளிச்சம் போகும், அது ரெஃப்ராக்ஷன். அண்டு இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ் என்னது? பல அலைகள் சேர்ந்து ஒரு அலைகளாக வருவது. ரைட்டா? இப்போ உதாரணம் வரும் இன்டர்ஃபரன்ஸ் என்னது? இப்போ இது ஒரு மீடியா. சரி, இங்கே பாருங்கள், இது ஒரு மீடியா. இதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் 1, 2, 3 வருகிறது. இந்த 3மே சேர்ந்து ஒரு அலையாக வருகிறது. ரைட்டா? அப்போ 3 அலைகளும் சேர்ந்து ஒரு அலையாக வந்தால் இன்டர்ஃபரன்ஸ் என்று சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ இன்டர்ஃபரன்ஸ். ரைட்டா? அப்போ இந்த விதிமுறைகள். அதுக்கடுத்து டிஃப்ராக்ஷன். டிஃப்ராக்ஷன் என்னது? இது ஒரு ஓட்டை இருக்கிறது. ரைட்டா? இது ஓட்டை இப்படி செல்கிறது. ரைட்டா? இங்கே வெளியில் போகுது, இது உள்ளே நுழையிறது இன்னும், இது அவுட். இங்கே போய் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வருகிறது. இது என்ன செய்யும்? பட்ட உடனே ஒரு ரவுண்டை உண்டாக்கிட்டு பிறகு டைரெக்ஷனாக போட்டு இப்படி வெளியில் போகும். ஒளி விலகல். ரைட்டா? இதுதான் அசல் டிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு போலரைசேஷன். போலரைசேஷன் என்ன சொன்னேன்? அதாவது துருவ விலகல்னு சொல்லுவாங்க. அப்போ துருவ விலகல்னு என்னது? இப்போ நீ ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்க, இப்போ கூலிங் கிளாஸ் வச்சுருக்கேன், நான் அதை கலட்டிடுறேன். இப்போ நேராக சன்லைட்டை பார்க்குறேன், மேலே ஆகாயத்தில் பார்க்குறேன், என் கண்ணு கூசும், சூரிய வெப்பத்தை பார்க்க கண்ணு கூசும். ஆனால் கூலிங் கிளாஸ் போட்டு நான் சூரியனை நேரடியாக பார்க்கலாம். பார்த்தா என்ன ஆகும்? அதில் உள்ள கதிர்வீச்சுகள்லாம் ஒருமைப்படுத்தி ஒரு இடத்துல கொண்டு வந்து தேவையானதை மட்டும் அந்த கூலிங் கிளாஸ் வலிக்கு என் கண்ணுக்கு கொடுக்கும், மீதி இதை வெளியேற்றிடும். அதான் போலரைசேஷன் சொல்லுவாங்க. போலரைசேஷன் என்னது? கூலிங் கிளாஸ்னே யோசிச்சுக்கோங்க. போலரைசேஷன் என்னது? இப்போ லிசா 12 மணிக்கு வெயில் சூரியனை பாருன்னா நீ என்ன சொல்லுவாங்க? அம்மா எனக்கு கண்ணு கூசுதுன்ற. இதே இது நான் வந்து ஒரு கூலிங் கிளாஸ் கொடுத்து பாருன்னா நீ உனக்கு கண்ணு கூசாது. ஏன் கூசாது அப்படின்னா அதில் உள்ள கதிர்வீச்சுகளை ஒன்றிணைத்து ஒரே இடத்தில் தேவையானதை மட்டும் உள்ளே கொண்டு வருவது, மீதியில் வெளியேற்றுவது. ரைட்டா? அதுதான் போலரைசேஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா இப்போ நம்ம ஃபோட்டோன்னு சொல்லி நீங்கள் சூரிய கதிர்வீச்சில் ஃபோட்டோன் PHOTON ஒரு பொருள் இருக்கிறது. அது வந்து எந்த சார்ஜும் கிடையாது, ஒன்லி எனர்ஜி தான் இருக்குது, அதில் ஆற்றல் தான் இருக்குது. ரைட்டா? ஒன்லி ஆற்றல் இருக்கும். அது பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ இருக்காது, ஆற்றல் மட்டும் இருக்கும். அந்த ஆற்றலை வழங்கக்கூடியது. ரைட்டா? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த விதிமுறைகளுக்கும் இது உட்படும். அண்டு ஃபோட்டோகிராஃபிக் ஆக்ஷன். ஃபோட்டோகிராஃபிக் ஆக்ஷன் அது ஃபோட்டோ எடுக்கும் செயல்பாடுகளுக்கும் இது பயன்படுத்தப்படும். இத்தனைக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. இட் கேன் பி யூஸ்டு டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகுல்ஸ். இது பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு ஒரு மாலிகுல்னது அதுக்குள்ளே பல ஆட்டங்கள் இருக்கிறது. ரைட்டா? பல ஆட்டங்கள் இருக்கிறது. ரைட்டா? ஒன்றுக்கு மேலே உள்ள ஆட்டங்கள் இருந்தால் அது மாலிகுல். அதனோட அமைப்பை நாம் கண்டுகொள்வதற்கு, அறிவதற்கு இவைகள் பயன்படுத்தப்படுகிறது. இட் கேன் பி யூஸ்னா இது பயன்படுத்தப்படுகிறது. எது? இந்த வேவ்ஸ் டு ஸ்டடி, படிப்பதற்கு. எதை? த ஸ்ட்ரக்சர் அமைப்பு ஆஃப் த வேவ் மாலிகுல் என்னது? அதுக்குள்ளே பல ஆட்டங்கள் இருக்குது. அப்போ எவ்வாறாக அந்த மாலிகுலுக்கு உள்ளே ஆட்டங்கள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் இந்த அலைகள் மூலமாக கண்டறியலாம். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எக்ஸ்டர்னல் செல் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ அரேஞ்ச்மெண்ட்னா வடிவமைப்பு ஆஃப் எலக்ட்ரான்களின் வடிவமைப்பு எவ்வாறாக அமைந்துள்ளது? எக்ஸ்டர்னல் செல்ஸ்னால் அதாவது ஒரு ஆட்டத்தில் வெளியில் உள்ள செல்லுகள் என்னது? KLMN சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு அணு, அதுக்குள்ளே நியூக்ளியஸ் உள்ளே இருக்கும், அதுக்கு வெளியில் எலக்ட்ரான் எதில் சுற்றும்? ஆர்பிட்டில். ஃபஸ்ட் ஆர்பிட் K, செகண்ட் ஆர்பிட் L, மூணாவது ஆர்பிட் KLM, அதுக்கடுத்து N. இந்த ஆர்பிட்டுகளில் எலக்ட்ரான்கள் எவ்வாறாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி அறிவதற்கு பயன்படுத்தப்படலாம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எக்ஸ்டர்னல் செல்ஸ். வெளியில் உள்ள
செல்களில் ஆஃப் ஆட்டம்ஸ், ஆட்டமில் உள்ள வெளிப்புறமாக உள்ள செல்களில் KLMN இதில் உள்ள செல்களில் எலக்ட்ரான்கள் எவ்வாறாக அமைந்திருக்கிறது என்பதை பற்றி அறிவதற்கு பயன்படுத்தப்படலாம். சென்சேஷன் ஆஃப் அவர் ஐஸ் அப்படின்னா நம்மளோட கண்கள் எவ்வளோ தூரத்துக்கு சென்சேஷன் ஆகுது, சென்சேஷனாக உணர்கிறது என்பதற்கும் இந்த இதை பயன்படுத்தப்படலாம். டாக்டர் போய் எனக்கு கண்ணு தெரியல சார்னு சொன்னால் இந்த கதிர்வீச்சை பயன்படுத்துவாங்க. ரைட்டா, உன் கண்ணோட பவர் என்னன்னு பார்க்குறதுக்கு. ரைட்டா, சென்சேஷன்னா உணர்வு உன் கண்ணோட உணர்வுகளை அறிவதற்கு பயன்படுத்தப்படலாம். ரைட்டா, நெக்ஸ்ட்டு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் என்னது? அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சொன்னால் புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவோம். அது என்ன புற ஊதா கதிர்கள்? இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். இது எதில் இருக்குது? ஸ்பெக்ட்ரத்தில் ஒரு பகுதியில் இருக்குது. ஸ்பெக்ட்ரம் எல்லா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வச்சுருக்கோம். அதில் ஒரு பகுதி இது. இதனோட பேண்ட்விட்த் வேறு, இதனோட அலைவரிசை வேறு, இதனோட எண்கள் ஃப்ரீக்வன்சி வேறு. ரைட்டா, இது என்ன சொல்லலாம்? அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்றான். அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்றால் இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். அது அப்போ புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இதான அல்ட்ரா வயலட் புற ஊதா நிறம், புற ஊதா கதிர்கள். ரேடியேஷன் என்னது? கதிர்வீச்சு. ஆனால் இது என்ன சொல்லுவாங்க? ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, கதிர்கள். ரைட்டா, அப்போ இது எப்படி? இட் இஸ் ப்ரொடியூஸ், இது உண்டாக்கப்படுகிறது பை சன். இது சூரியனால் உண்டாக்கப்படுது. இந்த கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ், ரேடியேஷன் கதிர்வீச்சு. ஆனால் இது எப்படி அழைப்பார்கள் என்றால் அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள் என்று அழைப்பார்கள். இது யாரால் உண்டாக்கப்படுகிறது? சூரியனால் உண்டாக்கப்படுகிறது. அதுக்கடுத்து அல்லது ஆர்க்குன்னு நம்ம வெல்டிங் பண்ணுறோம் இல்லையா? இப்போது ஒரு வெல்டிங் பண்ணுற பார்த்து இரும்பை வந்து பற்ற வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 2 இரும்பு இருக்கும், நடுவில் இவன் கரண்ட்டை கொடுத்து நான் பற்ற வைப்பான். அது 2க்கு நடுவில் என்னது? தீப்பொறி பறக்கும் இல்லையா? அதான் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் இந்த இது என்ன இருக்குது? அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கிறது. ரைட்டா, அண்டு அயனைஸ்டு கேஸஸ். அயனைஸ்னது அயன் அப்படின்னது எலக்ட்ரான் வெளியில் போயிருக்கணும், ஒன்றில் எலக்ட்ரான் உள்ளே வந்துருக்கணும். அதில் சார்ஜ் இருக்கும். அயனைஸ்டு கேஸஸ்னால் வாயுக்கள், அயனிமயமாக்கப்பட்ட வாயுக்கள்லேயும் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கும். ரைட்டு, இதனோட வேவ் லென்த், இதனோட அலை நீளம் எவ்வளவு என்றால் 6 × 10⁻⁻10 மீட்டர்லேருந்து 4 × 10⁻7 மீட்டர் வரைக்கும் இருக்கிறது. அண்டு ஃப்ரீக்வன்சி, இதனோட அலை எண்கள், ஃப்ரீக்வன்சி அலை எண், அது அலை நீளம், வேவ் லென்த்னா அலை எண் எவ்வளவு? 5 × 10⁻17 ஹெர்ட்ஸ்னால் ஒரு அலை. அண்டு 7 × 14 ஹெர்ட்ஸ்னு அர்த்தம். ரைட், இதுக்குள்ளே இருக்கிறது. ரைட்டா, இட் ஹேஸ் அ லெஸ் பெனட்ரேட்டிங் பவர். இதுக்கு என்னது? பெனட்ரேட்டிங் அப்படின்னது ஊடுருவல். இதற்கு கம்மியான ஊடுருவும் திறன் இருக்குது. லெஸ்னு கம்மியான ஒரு பொருளுக்கு உள்ளே மேலே பட்டு இது கம்மியாக தான் ஊடுருவும், அதிகமாக ஊடுருவ முடியாது. பல ரேஸ்கள் படும். இதில் உள்ளது 1-2 தான் ஊடுருவோம், மீதியில் ஊடுருவ முடியாது. ரைட்டா, இட் கேன் பி அப்சார்ப்டு பை அட்மாஸ்பியரிக் ஓசோன். ஓசோன்றது அட்மாஸ்பியரில் இருக்குது. இது நம்மளோட ஒரு 80 கிலோமீட்டர் மேலே இருக்கிறது. ரைட்டா, அப்போ அந்த ஓசோன் என்ற ஒரு லேயர் இருக்குது. பூமிக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயருக்கு பேர் என்னது? ஒரு மூடி இருக்குது, பூமியை மூடி இருக்கிற மாதிரி இருக்குது ஓசோன். அதுதான் புற ஊதா கதிர்களை உள்ளே வருவதற்கு தடுக்கிறது. ரைட்டா, புற ஊதா கதிர்களை அல்ட்ரா வயலட் ரேஸை உள்ளே வருவதற்கு தடுக்கிறது. ஆனால் இந்த புற ஊதா கதிர்கள் கேன் பி அப்சர்வ்டு பை அட்மாஸ்பியரிக் ஓசோன். மேல் வளிமண்டலத்தில் உள்ள, அட்மாஸ்பியர் வளிமண்டலம், பூமிக்கு மேலே உள்ள ஓசோன்கள் என்ற ஒரு அடுக்குகளால் இவைகள் இழுக்கப்படுகிறது. சூரியனிலிருந்து வெளியில் வருது, அப்படியே உள்ளே விட்ட நீங்கள் பூமியில் இருக்க முடியாது. இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் என்னது? பூமிக்குள்ள நேரம் அந்த ஓசோன் என்ற லேயர் இல்லைன்னு சொன்னால் பூமிக்கு மேலே நீங்கள் வாழ முடியாது, கொன்னே விடும். ரைட்டா, அதனால் அந்த ஓசோன் லேயர் என்ன செய்யணும்னா அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை இழுத்துக்கொள்ளும். ரைட்டா, அதான் சொல்கிறான். இட் கேன் பி அப்சர்வ்னா இழுக்கப்படுகிறது, கவரப்படுகிறது, பெற்றுக்கொள்ளப்படுகிறது. யாரால்? பை அட்மாஸ்பியரிக் ஓசோன். வளிமண்டலத்தில், அட்மாஸ்பியர் வளிமண்டலம் பூமிக்கு மேலே உள்ளது. ரைட்டா, வளிமண்டலத்தில் உள்ள ஓசோனால் இது
இழுத்து வைக்கப்பட்டுள்ளது, கவரப்பட்டுள்ளது, பூமிக்குள்ளே விடாது. போதுமா சார்? நெக்ஸ்ட்டு அண்டு ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் பாடி. இது எதுக்கு? மனித உடம்புக்கு இது தீங்கு விளைவிக்கும். இந்த கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து மனித உடம்புகளுக்கு தீங்கு விளைவிக்கும். அது மட்டும் ஓஜோன் லேயர் மட்டும் ஆகாயத்தில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வாழ முடியாது. இது அதையெல்லாம் கவர் பண்ணி வச்சுக்கிறோம், உள்ளே விடாது. ரைட்டா? அதனால தான் நம்ம இந்த மரங்களை நட்டு வைக்கணும். மரங்களால் ஓஜோன் லேயர் கெடாது. ரைட்டா? இட் இஸ் யூஸ்ட், இது பயன்படுத்தப்படுகிறது டு டெஸ்ட்ராய் பேக்டீரியா. ஒரு உடம்புல இப்போ டாக்டருக்கு இந்த புற ஊதா கதிர்களை பயன்படுத்துவாங்க. ஏன்னா எனக்கு உடம்புல பாக்டீரியா இருக்குது ஒரு இடத்துல, அது சாக மாட்டேங்குதுன்னு சொன்னால் த டாக்டர் வில் பி யூஸ்டு த அல்ட்ரா வயலட் ரேஸ் டு கில் த பாக்டீரியா. அந்த இடத்துல அந்த புற ஊதா கதிர்களை பயன்படுத்தி அந்த உடம்புல உள்ள பாக்டீரியாவை அழித்து விடுவார்கள். அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு, இது பயன்படுத்தப்படுகிறது டு டெஸ்ட்ராய் பாக்டீரியா. அண்டு ஸ்டெர்லைசிங் த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது? நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய பொருட்கள். சர்ஜிக்கல் என்னது? உடம்புல மனுஷங்களுக்கு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறது கத்திரிப்பானை வச்சுருப்பார் இல்லையா, அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க, பொருட்கள். அதாவது ஆப்ரேஷன், இந்த வெட்டுறதுக்கு உடம்பை, இந்த இப்போ இருதயத்தை ஆப்ரேஷன் பண்ணோம், அப்போ இருதயத்தை கத்தியால் கிழிக்கணும் இல்லையா, அதுதான் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்காக நீ வீட்டில் காய்கறி வைக்கிற கத்தியை வச்சா கிழிப்பாங்க, அது சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிடையாது. போதுமா? அதுக்கு பேர் நைஃபு. ஆனால் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஒன்று இருக்குது, அதில் கத்தி இருக்கும், அந்த கத்தியை வச்சு தான் கிழிக்கணும். அதுக்கு பேர் அந்த கத்தி வேறு, நீ காய்கறி வெட்டுற கத்தி வேறு. புரியுதா? அப்போ இந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஸ்டெரிலைசிங் சுத்தப்படுத்துவதற்கு இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கத்தி, அந்த கரண்டி எல்லாம் பண்ணிட்டேன். அதை அப்படியே இன்னொருத்தனுக்கு பண்ண முடியாது. அதை நான் வாஷ் பண்ண தண்ணியில் வாஷ் பண்ண முடியாது. ரைட்டா? இந்த புற ஊதா கதிர்களால் தான் நான் அதை சுத்தம் செய்ய வேண்டும். இட் இஸ் யூஸ்டு. அப்போ ஸ்டெர்லைசிங் சுத்தம் செய்வது. எதை? இந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துகிறது. அண்டு பர்குலார் அலாரம்னா நம்ம பர்குலார் அலாரம்னு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த அலாரம் அடிக்கக்கூடிய ஒலி எழுப்புது இல்லையா, அதில் இது பயன்படுத்தப்படுகிறது. ரைட்டா? அண்டு டிடெக்ட் த இன்விசிபிள் ரைட்டிங். டிடெக்ட்னா இன்விசிபிள் ரைட்டிங் அப்படின்னா, இப்போ இன்விசிபிள் அப்படின்னு, விசிபிள் என்னது? பார்க்கக்கூடியது. அப்போது இன்விசிபிள் என்னது? பார்க்க முடியாது, நான் கண்ணில் பார்க்க முடியாது. ரைட்டிங்னா எழுதுனது. அப்போ நான் எழுதுனதை கண்ணில் பார்க்க முடியாது. அது எப்படி முடியும்? நான் எழுதியிருக்கேன், ஈஸியாக எழுதியிருக்கேன், என்னால் கண்ணில் பார்க்க முடியாது அப்படின்னா அது எப்படி? இப்போ என் கை ரேகைகள், நான் உன் வீட்டில் வர்றேன், போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அது ரைட்டிங்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரைட்டிங் எழுதுறது கிடையாது, பார்க்க முடியாத ஒரு பதிவுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்னது? ரைட்டிங்னா பதிவு. இப்போ நான் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ யாராவது திருடு போயிடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ள வந்து யார் அதை உங்கள் வீட்டு திறந்தாங்களோ அந்த கை ரேகை எடுப்பாங்க, அதில் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து இந்த கதிர்களை பாய்ச்சுவாங்க. அப்போ கை ரேகை அதில் பதிஞ்சிருக்கும். பிடிக்கும்போது அந்த கை ரேகை இவங்களுக்கு இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலிமா தெரிஞ்சு போயிடும். ரைட்டிங்னு எழுதுறதில்ல, பதிவுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ரைட்டா? அப்போது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், டிடெக்ட்னா கண்டுபிடிக்கிறது. த இன்விசிபிள் ரைட்டிங் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு பதிவை கண்டுபிடிக்கிறது. ரைட்டா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறான். ஃபிங்கர் பிரிண்ட்னா கைரேகைகளை கண்டுபிடிக்கிறது. இப்போ நீங்கள் ஆதார் கார்டில் கைரேகை வைக்கிறீங்க, உடனே இது ரிலீஸான்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? இந்த கதிர்வீச்சு தான் சொல்லுது. ரைட்டா? அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டடீஸ் ஆஃப் என்னது மாலிகுலார் ஸ்ட்ரக்சர்ஸ். இது மாலிகுலார்னா மூலக்கூறுகளின் வடிவமைப்பை நாம் படிப்பதற்கு உதவி செய்கிறது. ஒரு மூலக்கூறில் எத்தனை ஆட்டம் இருக்கிறது, எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பற்றி ஆராய்வதற்கு இவைகள் பயன்படுத்தப்படுகிறது. அல்ட்ரா வயலட் ரேஸ். ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு எக்ஸ்ரேஸ். அதை நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.